ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவனுக்கு எதிரில் உள்ள இருக்கையில் அமர்ந்தாள். இருவரும் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். நித்யா கண்டு வெறுப்படைகிறாளா என்று தேவ் அவளை அவ்வப்போது பார்த்து கொண்டான். அவள் எதையும் கண்டு கொள்ளாமல் காலை அமுக்கினாள். அவள் கண்டு கொள்ளாமல் இருப்பது தேவிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவள் இன்னும் தன்னை அலட்சியப்படுத்துகிறாள் என்று நினைத்தான். பாஸ், இன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போகலாமா? உங்க கூட வெளியில் போய் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு என்று கூறிக்கொண்டே வர்ஷா நித்யாவை பார்த்தாள். அவள் எரிச்சலாக வேண்டும். அவள் நீங்கள் என்ன வேணும்னாலும் பேசிக்கோங்க, என் காது செவிடுங்கிற மாதிரி அமர்ந்திருந்தாள். நித்யாவை பார்க்க பார்க்க தேவின் கோபம் அதிகமானது. அவள் எதையும் கண்டு கொள்ள மாட்டேங்கிறாளே என்று. என்ன வர்ஷா, நீ கூப்பிட்டு நான் வரமாட்டேனா? போன வாரம் தானே நாம வெளியில போனோம். உன்னோட இருந்தா நேரம் போறதே தெரியாது. உன் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு தெரியுமா? சில பேருங்க கொடுத்த டார்ச்சரில் நானும் அப்செட்டாக தான் இருக்கேன். உன் கூட இருந்தால் கூலாக இருக்கும் என்றான் தேவ். எதையுமே கண்டுக்காம குத்துக்கலாட்டம் இருக்கா பாரு என்று தேவ் மனதிற்குள் நினைத்து கொண்டு நித்யாவை முறைத்தான். இதை வர்ஷா கவனித்துவிட்டு, ஓ, இவளுக்காக தான் இவன் இப்படி பேசுகிறான். இவன் இந்த மாதிரி யார்கிட்டையும் வலிய மாட்டானே. எதா இருந்தாலும் அதிகார தோரணையில் தான் கேட்பான், பேசுவான். இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா இருக்கானேன்னு நினைத்தேன். நான் நினைத்தது சரியா போச்சு. அப்ப நாம இவளை கடுப்பேத்துனா இவன் சந்தோஷப்படுவான். இனிமே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் என்று மனதிற்குள் நினைத்தவள் ஹா ஹா என்று சத்தமிட்டாள். உடனே தேவ் பதறிக்கொண்டு அவளது அருகில் வந்து, என்னாச்சு வர்ஷா என்றான். என்னன்னு தெரியல பாஸ், திடீர்னு காலை பிடிச்சிக்கிச்சு என்று கூறியதும், வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான். இல்லை பாஸ், அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் காலை பிடிச்சு விட்டா போதும் என்றார். தேவ் புரிந்து கொண்டு வர்ஷாவை பார்த்து சிரித்தான். நான் வேண்டுமென்றால் பிடித்து விடவா என்றான். ஐயோ பாஸ், நீங்கள் எப்படி, நீங்கள் ஏன் பாஸ், ஆ ஆ என்று கத்தியபடி நடித்தார். என்ன நித்யா, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நிற்கிற? அவ எப்படி வழியில கத்துறா, வந்து காலை அமுக்கி விடு என்று தேவ் கூறியதும் நித்யா அமைதியாக வந்து வர்ஷாவின் பக்கத்தில் நின்றாள். ஆஃபீஸில் உள்ள அனைவரும் அங்கு பார்த்தனர். எங்கு வலிக்குது என்று நித்யா கேட்டதும், எங்கே என்று முட்டிக்கு கீழ் உள்ள இடத்தை வர்ஷா காட்டியதும் சட்டென்று நித்யா அவளது காலால் அவளது காலை அழுத்தினாள். அதை பார்த்த அனைவரும் வியந்தார்கள். தேவ் அதிர்ச்சியோடு, என்ன நித்யா என்று அவளை பிடித்து இழுத்தான். நீங்க தானே தேவ் காலை அமுக்கி விட சொன்னீங்க, காலை காலால கூட அமுக்கலாமே என்று நித்யா கூறியதும், ஏய் நித்யா என்று வர்ஷா கத்தினார். ஏய், யாரை பார்த்து ஏன்னு சொல்கிற? நித்யா மேடம்னு சொல்லு. இங்கே நீ என்ன மாதிரி ஒரு ஸ்டாஃப் தான். நீ என்ன மரியாதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கும் கிடைக்கும். என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோ. உன் ட்ராமா எல்லாம் நம்ப நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்று நித்யா ஆவேசத்துடன் பேசியதும் வருண் சிரித்தான். பரவாயில்லை, இதுங்களை அடக்க ஒரு ஆள் வந்தாச்சு. இனிமே ஆஃபீஸுக்கு விடிவு காலம்தான் என்று நினைத்தான். வர்ஷாவிற்கு மிகுந்த கோபம் வந்தது. இனிமே உன் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் பண்ணுறேன் என்று நினைத்தவள் தேவை பார்த்தாள். தேவ் நித்யாவின் கையை இறுக்க பிடித்து இழுத்தான். அவள் சாந்தமாக தேவை பார்த்ததும் அவளது கண்களை பார்த்த தேவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. வர்ஷா, உன் சீட்டுக்கு போ என்றான். அவள் கோபமாக நித்யாவை பார்த்தபடி சென்றாள். நித்யாவை பிடித்த பிடியை அவன் விடவில்லை. கையை வலிக்குது, விடுங்க என்றாள். வலிக்கட்டும், ஏன் வர்ஷாவை நீ மிதிப்ப, உந்தனா சும்மா விடுவேனா என்றதும், வீட்டில் தான் நெஞ்சில் மிதிச்சிங்க, இங்கே வேணும்னா காலில் மிதிங்க என்று கலங்கிய கண்களுடன் கூறினாள். அவளது கலங்கிய கண்களை தேவால் பார்க்க முடியவில்லை. சரி, உன் சீட்டுக்கு போ என்றான். அவள் இருக்கையில் செல்லும்போது அந்த 4 பேரும் நித்யாவை பார்த்து முறைத்தனர். அவளும் கோபமுடன் அவர்களை பார்த்துவிட்டு அவளது இருக்கைக்கு சென்றாள். வர்ஷா, இவ ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்காடி, இவளை நாம சும்மா விடக்கூடாதடி என்று தேஜஸ்ரீ கூறியதும்,
அதை நான் எப்போவும் முடிவு பண்ணிட்டேன் என்றார். சங்கரும் ரவியும் பேசிக்கொண்டனர். என்னடா இவை எங்கே பார்த்தாலும் வம்பு இழுக்கிறா, அதுவும் வர்ஷாட்ட அவ ஒரு கொடிய விஷப்பாம்பு, அவள்கிட்ட போய் திமிரா நடந்துக்கிறா என்று சங்கர் கூறியதும் ரவி சிரித்தான். அவளை சுற்றி இருக்கிறது எல்லாம் எதிரிங்க தான், அவள் எங்கே போனாலும் அடிதான், எனக்கும் அவளை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு என்று ரவி கூறியதும் இதுக்கெல்லாம் காரணமே நீதான், நீ அவளுக்கு பாவம் பார்க்குற என்று சங்கர் நினைத்தான். நேரம் சென்று கொண்டிருந்தது. தேவ் அவனது ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். சரி சார், நீங்கள் இவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு செல்லை வைத்தான். ஒருவன் வருணிடம் வந்து நான் தேவ் சாரை பார்க்கணும் என்றதும் நீங்கள் யார் என்று வருண் கேட்டான். நான் அசோக் என்று அவன் கூறியதும் ஓ நீங்கள் தானா, வாங்க என்று தேவிடம் கூட்டிச் சென்றான். தேவ் அசோக் என்று அறிமுகப்படுத்தினான் வருண். வாங்க அசோக், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டான பர்சன், நீங்கள் என் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று தேவ் கூறியதும் தேங்க்யூ சார் என்றான். வருண் அசோக்கை கூட்டிகிட்டு போய் எல்லோர்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணு என்று தேவ் கூறினான். வருணும் தலையாட்டி விட்டு அசோக்கை அனைவரின் முன்பு அறிமுகப்படுத்திவிட்டு நீங்கள் விருப்பப்படுற இடத்துல அமர்ந்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் என்று வருண் கூறினான். அசோக் அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். பார்த்துவிட்டு நித்யாவின் அருகில் உள்ள இருக்கையை காட்டினான். அருண் வியப்போடு ஏன் என்றான். அசோக் அதற்கு என் வேலையை நான் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் பார்ப்பதற்கு அந்த இடம்தான் எனக்கு சரியானதாக இருக்கும் என்று அசோக் கூறியதற்கு வருண் சிரித்து கொண்டே நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆளாக இருக்கீங்க, சரி உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க, ஆல் தி பெஸ்ட் என்று கூறிவிட்டு வருண் அவனது இருக்கைக்கு சென்றான். அசோக் நித்யாவின் அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்து நித்யாவை பார்த்து சிரித்தபடி ஹாய் என்றான். நித்யா சிறிய புன்னகையுடன் தலையாட்டினாள். அவனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான். நேரம் சென்றது. மாலை அனைவரும் அலுவலகத்தை விட்டு புறப்பட்டனர். நீ கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போ, நானும் வர்ஷாவும் வெளியில் போகிறோம் என்று கூறிவிட்டு நித்யாவை பார்த்தான். நித்யா அமைதியாக அவனை பார்த்தான். வர்ஷா போகலாமா பாஸ் என்று அவனது கையை வந்து கோர்த்தபடி நின்றாள். அவன் அவளை இன்னும் தனது அருகில் இழுத்து பிடித்தான். பிடித்தவன் நித்யாவை பார்த்தான். அவளது முகம் சிவந்ததை பார்த்த தேவ் போகலாமா டார்லிங் என்றான். கூறிவிட்டு இருவரும் சென்றனர். நித்யா அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். காரை புக் செய்தாள். கார் வந்ததும் வீட்டிற்கு சென்று அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். இரவு மணி 12 அவன் இன்னும் காணவில்லையே என்ற கவலையுடன் காத்திருந்தாள். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தார். தேவ் தள்ளாடிய நிலையில் நின்றிருந்தான். நித்யா அவனை வேதனையுடன் பார்த்துவிட்டு வழியில் இருந்து விலகி நின்றாள். அவன் உள்ளே வரும்போது மது போதையில் தள்ளாடி கீழே விழப்போனவனை நித்யா வேகமாக வந்து பிடித்தாள். அவளின் தோளில் கையை போட்டவன் வர்ஷா, உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? இந்த நித்யா அழுமூஞ்சி, அவளை பார்த்தாலே கடுப்பாகுது. ஆனால் நீ எவ்வளோ ஸ்வீட், நீ கொடுத்த அந்த லிப் கிஸ் இருக்கே, இன்னும் வேணும் வேணும்னு தோணுது, எங்க மறுபடியும் ஒரு கிஸ் கொடு என்று நித்யாவை கட்டி அணைத்து அவளின் இதழின் அருகே செல்லும்போது நித்யா பிடித்து தள்ளினாள். நான் ஒன்றும் வர்ஷா இல்லை என்று கோபமாக கூறினான். அப்ப நீ யாரடி என்று தள்ளாடினான். உங்க அழுமூஞ்சி நித்யா என்றார். தேவ் சிரித்தபடி அது கூடவா தெரியாம இருக்கேண்டி என் அடிமையே என்று நிதானமாக நடந்து தனது படுக்கையில் படுத்தான். நித்யாவிற்கு அவனை பார்க்க பார்க்க கோபமாக வந்தது. கோபத்தை குறைத்து கொண்டு ஏன் தேவ் இப்படி குடிக்கிறீங்க, இவ்வளோ குடிச்சா உடம்புக்கு நல்லதா, ப்ளீஸ் தேவ் குடிக்காதீங்க, ப்ளீஸ் தேவ் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க என்றார். ஏய், என்ன உண்மையான மனைவி மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணுற, உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றார். சரி, எனக்கு எந்த உரிமையும் வேண்டாம், சாப்பிட்டீங்களா, ஏதாவது சாப்பிட்றீங்களா, போய் எடுத்துட்டு வரட்டுமா என்றார். தேவ் அவளை பார்த்தான். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டியா என்று அவன் கேட்டதும்
நித்யா வியப்போடு பார்த்தாள். என்ன சாப்பிட்டியா என்றான். இல்லை, நீங்கள் வராமல் நான் எப்படி சாப்பிட்றது? அதோட நீங்கள் இல்லாமல் நான் இந்த வீட்டில் எங்கேயும் போக மாட்டேன் என்றதும், அப்போ நீ தினமும் நைட்டு பட்னி தான். நான் தினமும் 12 மணிக்கு தான் வருவேன். சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உன் விருப்பம். போய் படு, எனக்கு தூக்கம் வருது என்று கூறிவிட்டு திரும்பி படுத்தான். அவள் தரையில் ஒரு ஓரமாக சென்று படுத்தாள். படுத்தவளுக்கு உறக்கம் வரவில்லை. பல சிந்தனைகள் அவள் மனதில் தோன்றியது. 1 மாதம் இப்படியே எந்தவித மாற்றமுமின்றி சென்றது. நித்யா அவளையும் மீறி தேவை நேசிக்க தொடங்கினாள். தேவின் மனதில் தன்னை பற்றி இன்னும் கேவலமாக நினைத்துள்ளானே என்று நினைத்து வருந்தினாள். அலுவலகத்தில் எதிரிகள் அதிகமானார்கள். அன்று காலை குளித்துவிட்டு இடுப்பில் கட்டிய துண்டுடன் வெளியில் தேவ் வந்தான். அவள் எப்போதும் அவன் குளித்து வரும்போது வெளியில் சென்று விடுவாள். அவன் ஆடையை மாற்றிய பிறகே அறைக்குள் வருவாள். அவள் வெளியே வரும்போது அவனது ஆண்மையின் அழகு அவளை ஈர்த்தது. ஒரு நிமிடம் அவளது கண்கள் அந்த கட்டுக்கோப்பான வசீகரமான அவனது உடல் மீது பட்டது. அதை பார்க்க பார்க்க அவளுள் ஒருவித நாணம் ஏற்பட்டது. அவள் வெட்கத்துடன் அவளது முகம் சிவந்தது. அதை தேவ் கவனித்தான். அவளின் அந்த நாணத்துடன் கூடிய அவளின் இதழின் சிரிப்பு தேன் நிரம்பிய அமுத கடலாக காட்சியளித்தது. அதில் மூழ்கி தேனை ருசிக்க அவனது இதழ்கள் துடித்தது. அவனது பார்வையை நித்யாவால் பார்க்க முடியவில்லை. நீ ஒரு கண்ணால் என்னை அவ்வப்போது பார்க்கும் உன் பார்வையில் உன் இமை துடிப்பது போன்று நானும் துடிக்கிறேனடா. ஆனால் என் இமை மட்டும் இமைக்காமல் உன்னையே பார்க்குதடா. பாவம்டா, கொஞ்சம் அதற்கு கருணை காட்டு. நீ அப்படி பார்ப்பதை நிறுத்திவிடு. என் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் ஸ்லோ பாய்சனடா உனது வெளிகள். இன்னும் உன் நினைவு சித்திரவதை செய்தடா. கற்பனையிலும் கூட உன்னை நினைக்க கூடாது என்றுதான் நினைக்கின்றேன். முடியவில்லையே. என அந்த கற்பனையே நீயாக இருப்பதால் போதுமடாதே, நிறுத்திவிடு. நீ என்னை பார்ப்பதை என்னை பார்த்தால் உனக்கு பாவமாக தெரியவில்லையா? தாகத்தில் தவிக்கிறேனடா. எவ்வளவு தண்ணீர் குடித்தும் அடங்கவில்லையடா. உடல் தாகம் என்றால் கூட கூடலில் தணிந்துவிடும். இது மனதாகமடா. இது எப்போதும் என்னை விட்டு தனியாதடா. உன் மீது நான் கொண்ட காதல் தாகம் தனியவே தனியாதடா தேவ். தேவின் பார்வையை பார்க்க முடியாமல் தவித்தார். வெளியில் செல்ல முயற்சித்தார். சட்டென்று அவளை இழுத்து அணைத்தவன் அவன் இதழில் தனது முதல் முத்தத்தை பதிவு செய்தான். அவள் அவனை தள்ளுவதற்கு முயற்சி செய்தாள். முடியவில்லை. அவன் மீது வைத்திருந்த காதல் அவனிடம் ஈர்த்து சென்றது. இறுக்கமான அவனது அணைப்பும் மென்மையான அந்த இதழின் தீண்டலும் சில நொடிகள் அவளை அவனிடம் இழுத்தது. அந்த நொடியில் அவள் தன்னை மறந்து காதல் மது அருந்தினாள். அந்த போதை அவள் உடல் முழுவதும் பரவியது. அவளது கண்கள் சொருகியது. சில நிமிடங்கள் சென்றது. யாரிடம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அவனிடம் தோற்று போனாள். அவளது இதழில் இருந்து பிரியா விடை கொடுத்தது அவனது இதழ்கள். காம்பிற்கு வலிக்காமல் பூவை கொய்வது போன்று மெதுவாக அவளது இதழ்களில் இருந்து விலகினான். நாணத்தால் அவளது விழிகள் கவிழ்ந்தது. அதை பார்த்ததே புன்னகை புரிந்தான். நான் இத்தனை வருடம் பூட்டி வைத்திருந்த என் உணர்வுகளை கள்ள சவி போட்டு திறந்து விட்டாயே தேவ். இனி என் உணர்வுகளை இனி எவ்வாறு அடக்கிக் கொள்வேன் என்று நாணத்தோடு அவனை பார்த்தாள். என்னடி, எப்படி இருந்தது என் முத்தம் என்று அவன் கேட்டதும் அவள் மிகவும் வெட்கப்பட்டாள். அவனுங்க கொடுத்த முத்தத்தை விட நான் கொடுத்த முத்தம் பெட்டரா இருந்துச்சா இல்லையா என்று அவன் கேட்டதும் நாணத்தால் சிவந்த அவளது கண்கள் அந்த வார்த்தையை கேட்டு பெரிதானது. துடித்தது அவளது இதழ்கள். அவனது நெஞ்சில் அடித்து துடித்தான். ஏன் தேவ், என்னை கொல்றீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலை. 1 மாசமா என்னை வார்த்தையால் கொல்னது பத்தாதுன்னு என் உணர்வை தூண்டிவிட்டு குளிர் காயிறீங்களா தேவ்? நீங்கள் மனுஷனா? உங்களை போயானா
என்று தலையில் அடித்து கொண்டு அழுதா. சுவற்றில் சாய்ந்தா. உண்மையை சொன்னா உனக்கு வலிக்குதாடி? இதே வழியை தானே நானும் அனுபவிக்கிறேன். தான் மனைவி பத்தினியா இருக்கணும் தாண்டி எந்த புருஷனும் ஆசைப்படுவான். இப்படி ஒருத்தி என் மனைவியான எத்தனை நாள் உன்னை நெருங்கவும் முடியாம விலகவும் முடியாம நான் துடிக்கிறேன். அதுக்கு நீ அனுபவிக்கிற வேதனை கொஞ்சம் தாண்டி. நான் பத்தினியான்னு கேட்குறீங்களா? நான் பத்தினி இல்லை தான். நான் எந்த தப்பு பண்ணலைன்னு உங்கள்கிட்ட கதறிட்டேன். இனிமேல் நான் கதற மாட்டேன். ஆமாம், நான் 4 பேரோட தப்பு பண்ணவ தான். ஏன் நீங்கள் மட்டும் ஒழுங்கா? அந்த 4 பேரோட நீங்கள் கொஞ்சம் பேசுகிறதும் நீங்கள் உத்தமனா என்று நித்யா கேட்டதும் கோபத்தில் அவளது கழுத்தை பிடித்தான். யாரை பார்த்து உத்தமனான்னு கேட்குறேன்? வர்ஷாவை தவிர்த்து மற்றவங்க மேலே என் விரல் நுனி கூட பட்டதில்லை. வர்ஷாட்டையும் நான் லிமிட்டை மீறினதே இல்லை. உன்னை என்னோட ஒப்பிடுற? தப்பானவ நீ. உண்மையை சொன்னால் என் மேலே பழிய போடுற விஷாண்டி நீ. என் கண்ணு முன்னாடி நிற்காத. நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். போ வெளியில் என்றான். அங்கிருந்து வேகமாக வழக்கமாக செல்லும் குளியல் அறைக்குள் ஓடினான். அவள் கத்தி அழுவதற்கு அந்த இடத்தை விட்டால் வேறு இடம் இல்லை. நான் அழுவதை பார்த்து ஆறுதல் சொல்ல இங்கு ஆட்களும் இல்லை. அள்ளி எடுத்து என்னை கொஞ்ச என் அருகில் என் அப்பாவும் இல்லை. நான் எழுதிய ஓர் எழுத்தால் என் தலையெழுத்து மாறியதே. அப்பா அப்பா, மனசு ரொம்ப வலிக்குதப்பா. என் மனசை குத்தி ரணமாக்குறான். நாளுக்கு நாள் அந்த ரணம் அதிகரித்து கொண்டே போகிறது. என் மனம் தினமும் அழுகிறது. அதை யாருக்கும் தெரியாமல் மறைக்கிறேன். தெரிந்தால் என்னை ஏளனமாக பார்ப்பார்களே என்பதால் தேம்பி அழுதாள். இன்று அவனின் மனவழியோடு உணர்வின் வழியும் சேர்ந்ததான். தான் இவ்வளவு கேவலப்படுகிறோமே என்று துடித்தான். சிறிது நேரம் சென்றது. குளியல் அறையில் இருந்து வெளியில் வந்தாள். அறையினுள் நுழைந்தாள். சாப்பிடவா போகலாம் என்றான். எனக்கு வேண்டாம் என்றாள். உனக்கு வேண்டாம்னா எனக்கு பசிக்குது, ஆஃபீஸுக்கு போகணும், பேக் எடுத்துட்டு வா என்று கோபமாக கூறிவிட்டு சென்றான். டைனிங் டேபிளில் எப்போதும் போல் அனைவரும் அமர்ந்திருந்தனர். அவளின் முகத்தை அனைவரும் கவனித்தனர். இது அன்றாடம் நடக்கும் சம்பவம்தான் என்று அலட்சியமாக இருந்தார்கள். ஏங்க, இன்னைக்கு அவளை கவனிச்சிங்களா? வழக்கத்தை விட ரொம்ப அழுதுருப்பா போல. கண்ணமெல்லாம் சோர்ந்து இருக்கு. இந்த சைக்கோ பையன் என்னதான் அவளை பண்ணுறானோ, என்னதான் அவங்களுக்குள்ள நடக்குமோ என்று மேனகா அஜயிடம் உணமடுத்தாள். ஏய் மேனகா, உனக்கு தினமும் இதே வேலையா? அவங்க 2 பேரும் எப்படியோ போகிறாங்க, ஏன் தினமும் புலம்புற? ஒழுங்கா சாப்பாடை பார்த்து சாப்பிடு என்றான் அஜய். தீபக்குக்கு உன் அத்தை பொண்ணை பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. உனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டான். 2 திருமணத்தையும் ஒன்றா முடிச்சிடலாம்னு வெயிட் பண்ணணும். ஆனால் நீ இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்பன்னு நான் எதிர்பார்க்கலடா என்று நர்மதா புலம்பினார். தேவ் அவன் அம்மாவை பார்த்து, இப்போ எதுக்குமா ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் பொண்ணு பாருங்க, நானும் எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களோட சேர்த்து எந்த பொண்ணு எனக்கு செட் ஆவாளோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் என்றதும் அனைவரும் அதிர்ச்சியோடு தேவை பார்த்தார்கள். நித்யாவின் கைகள் நடுங்கியது. அவளது கண்கள் குளமானது. துக்கத்தை அடைத்து கொண்டு எழுந்த கண்ணீரை தண்ணீர் குடித்து அடக்கினார். ஏன் எல்லோரும் அப்படி பார்க்குறீங்க? இவளை நினைச்செல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க. அன்னைக்கு சொன்னது தான். இவளை எப்போ வேணும்னாலும் வெளியில் அனுப்பிடுவேன். அவளுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குக்கு விடை தெரிஞ்சா போதும். அதுக்கு சில நாட்கள் தான், அதுக்கு டைம் இருக்கு என்று கூறிவிட்டு நித்யாவை கோபமாக பார்த்தான். அவள் வேதனையுடன் அவனை பார்த்து துடித்தாள். என்னங்க, இந்த சைக்கோ பையன் இன்னைக்கு கணக்குங்கிறான், விடையின்னு ஏதேதோ உளறான் என்று மேனகா கேட்டதும், உன்னோட இனிமே சாப்பிடவே உட்கார மாட்டேன்டி. கேள்வியா கேட்டு என்னை கொல்ற. கேட்கதா இருந்தா அவன்கிட்டே நேரடியாக கேளு, என்ன ஆள விடு என்று அஜய் கத்தினான். என்ன, அந்த சைக்கோ பயல்டையா என்னை கேட்க சொல்கிறீங்க? இருங்க, இன்னைக்கு நைட் நீங்கள் பட்னி தான், என்கிட்ட வருவீங்கல்ல அப்போ இருக்கு என்று மேனகா கூறியதும், ஐயோ ஆவேசப்பட்டு அவசரப்பட்டுட்டேனே அம்மா தாயி, தெரியாமல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், என்னை பழி வாங்கிடாத என்று கெஞ்சினான் அஜய். அந்த பயம் இருக்கட்டும் என்று மேனகா கூறினார். சாப்பிட்டு முடித்ததும் வேலைக்கார பெண்மணி நித்யாவிற்கு டிஃபனை எடுத்து வைக்க போகும்போது, அவளுக்கு இன்னைக்கு மனசும் வயிறும் நிறைஞ்சு இருக்கு
இன்னைக்கு வேண்டாம், சேர்த்து நாளைக்கு சாப்பிட்டுக்குவா என்று கூறிவிட்டு எழுந்தான். அனைவரும் ஒரு பார்வை நித்யாவை பார்த்துவிட்டு அவரவர் வேலையை பார்த்தனர். வேதனையுடனே அலுவலகத்திற்குள் சென்று அவளது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் சோகமான முகத்தை பார்த்த அசோக், என்ன மேம், இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க என்றான். நித்யா கோபமாக அசோக்கை பார்த்தாள். நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? ஆஃபீஸ் ஒர்க்கை தவிர்த்து என்னிடம் பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, புரியுதா என்றார். ஏன் மேம் எப்போ பார்த்தாலும் நெருப்பாக கொதிக்கிறீங்க, உங்களுக்கு சாஃப்டாகவே பேச வராதா என்று அசோக் கேட்டதும், நெருப்பா ஒரு பொண்ணு இல்லைன்னா போகிறவன் வரவன் எல்லாம் அணைச்சிட்டு போயிடுவானுங்க. இந்த நெருப்பு தான் எனக்கு பாதுகாப்பு. கிட்ட வரணும்னு நினச்சாலே பயப்படணும். தனிமையில் இருக்க ஒரு பொண்ணாக இருந்து பாருங்க, அப்போ புரியும் என்னோட நிலைமை என்று கூறிவிட்டு அவளது வேலையை பார்த்தாள். அந்த ஒரு வார்த்தை அசோக்கை மிகவும் சிந்திக்க வைத்தது. தனியாக இருப்பதற்கும் தனிமையில் இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றதே. நான் தனியாக இருக்கிறேன் என்பது ஒற்றை வரியில் முடிகிறது. நான் தனிமையில் இருக்கிறேன் என்பது எதிர்பார்த்தவரின் அன்பு கிடைக்காமல் தவிக்கின்றேன் என்பதே அதற்கு அர்த்தமாயிற்றே. அப்ப நித்யா மிகுந்த துயரத்தில் உள்ளார் என்பதை புரிந்து கொண்டு பரிதாபமாக பார்த்தான் நித்யாவை. நித்யா பார்த்ததும் சட்டென்று அவனது பார்வையை திருப்பிக் கொண்டான். அதற்கும் கோபப்படுவாளே என்று. அப்போது ஆஃபீஸ் பாய் வந்து நித்யாவின் அருகில் நின்று, சார் உங்களை வர சொன்னாங்க மேடம் என்று கூறிவிட்டு சென்றான். அவள் தேவின் அறைக்கு சென்று நின்றாள். அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டு டேபிளை க்ளீன் பண்ணு, எல்லா இடத்தையும் க்ளீனாக தொட என்றான். அவள் எதுவும் பேசாமல் அவன் கூறிய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். பாஸ் என்று அழைத்தபடி உள்ளே நுழைந்தாள் வர்ஷா. பாஸ், நீங்கள் ரெடி பண்ண சொன்ன ப்ராஜெக்ட் ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இருக்குது. பாஸ், நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா அனுப்பிடலாம் என்றார். சரி, நான் பார்க்குறேன் என்று கூறிவிட்டு அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஏய் நித்யா, இங்கே வந்து இந்த வாட்டர் கிளாஸை எடுத்து அங்கே வை என்றான் தேவ். அவள் வந்து எடுத்துக்கொண்டு திரும்பும்போது வர்ஷா அவளது காலை குறுக்கிட்டு அவளை விழச் செய்தாள். அவள் தண்ணீர் கிளாஸ் தடுமாறி தேவின் தலையில் ஊற்றியது. கிளாஸுடன் அவன் மேலே சென்று விழுந்தாள். தேவ் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். எச்சி கிளாஸ் தண்ணியா ஏன் மேலே ஊத்திரியா என்று கோபமுடன் தன்மேல் விழுந்த அவளை பிடித்து கீழே தள்ளிவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்தவன் அதே கோபத்தில் அவளை இழுத்து மேலே தூக்கினான். நித்யா பயத்தில் நடுங்கினாள். ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. தேவ் வேகமாக அவளது இரு கன்னங்களிலும் பலமாக அறைந்தான். அதை பார்த்து ஆபீஸில் உள்ள அனைவரும் எழுந்து நின்றார்கள். வர்ஷா நித்யாவை பார்த்து நக்கலாக சிரித்தாள். இது உனக்கு பத்தாதடி, இன்னும் இது மாதிரி நிறைய உனக்கு காத்துட்டு இருக்குடி என்று மனதிற்குள் நினைத்தபடி சிரித்தாள். ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பார்க்கறதா இருந்தால் மட்டும் பாரு, இல்லைன்னா வெளியில் போ. உனக்கு தான் எங்கேயுமே ஒழுக்கமாக நடந்துக்க தெரியாதே, தப்பானவளாச்சே நீ என்று தேவ் கூறியதும் நொறுங்கி போனாள். வர்ஷா அவன் கூறிய வார்த்தையை கவனித்தாள். ஒழுக்கம் இல்லாதவளா? அப்ப ஏதோ சம்திங் இருக்கு என்று நினைத்து கொண்டு நித்யாவை பார்த்து நக்கலாக சிரித்தாள். நித்யா கோபமுடன், ஏண்டி என் காலை தட்டிவிட்ட என்று கத்தினாள். வர்ஷா ஒன்றும் தெரியாதவள் போல், பாருங்க பாஸ், ஏன் மேல பழிய போடுறாங்க மேடம். அவள் நடித்ததும், நீ தப்பு பண்ணிட்டு அவன் மேலேயா பழி போடுற? உன் தப்ப மறைக்க மற்றவங்க மேல பழி போடுறதுல நீ தான் கெட்டிக்காரியாச்சே. முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத போ, உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது என்றான். நித்யா அழுது கொண்டே அவளது இருக்கைக்கு வந்தாள். அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்த அசோக்கிற்கு கஷ்டமாக இருந்தது. மேம் ப்ளீஸ் அழாதீங்க, அங்கே என்ன நடந்திருக்கும்னு எனக்கு புரியுது. நானும் 1 மாதமாக பார்க்குறேன். இந்த ஆஃபீஸில் பல பேர் உங்களை பழிவாங்க துடிக்கிறாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க மேம், கவலைப்படாதீங்க மேம், எல்லாம் சரியாயிடும் என்றான். உங்கள் கரிசனம் எல்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல என்னை பரிதாபமாக பார்க்காதீங்க. என்னை யாரும் பரிதாபமாக பார்த்தா எனக்கு பிடிக்காது. நான் யார்கிட்டையும் ஆறுதலை எதிர்பார்க்கல. யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா வழி இருக்காது என்று கூறினார்.
அசோக் அமைதியாக அவனது வேலையை பார்த்தான். ஏன் தேவ், ஏன் நாளுக்கு நாள் என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க? நீ கொடுக்குற வலியில் என்னால் தாங்கவே முடியல. மன வலி, உடல் வலி, உணர்ச்சி வலி, வலியில் உள்ள வகையெல்லாம் எனக்கு எடுத்துக்காட்ட தான் என் கழுத்தில் தாலி கட்டினியா? ஏண்டா தேவ் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? தினம் தினம் என்னை சாகடிக்கிற என்று நினைத்து நினைத்து அழுதாள்.